பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போது நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஏன் போட முடியலன்னா இந்த ஃபாலோ பண்ண அசைன்மெண்ட்டுங்க கொடுத்து சாவடிக்கிறாங்க. அசைன்மெண்ட் கொடுத்தா மட்டும் பார்த்தாதுங்க, சொல்லி கொடுத்தது நம்மளுக்கு புரியணும்ல, அதுக்கு நம்ம படிக்கணும். அவங்க சொல்லி கொடுக்குறது நமக்கு ஒன்றும் புரியாது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நம்ம யூடியூப் பார்த்து தான் கற்றுட்டு இருப்போம். இந்த யூடியூப் வந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தெய்வம் மாதிரி என் கண்ணுக்கு படுது. ஏன்னா யூடியூப் இல்லைன்னா என்னோட செமஸ்டரே இல்லை, படிக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எனக்கு தெரியல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நண்பர்களே, படிக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, லெக்சரர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே புரியலன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கோங்க, எல்லாமே இருக்குது. இந்த கான் அகாடமின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரி டியூட்டர், போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு புதுசாக இன்னும் சொல்லி போகிற போகிறது கிடையாது. ஏன்னா நானும் அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு என்னென்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னா விஜய் ஆண்டனியை வந்து பாலா அண்ணன் வந்து கேள்வி கேட்குறாரு, கிபே பாலா. என்னென்னா, ஆனால் இந்த லவ் இந்த காலத்தில் இருக்கிற லவ்வுக்கு வந்து என்னமோ கேள்வி கேட்டாருங்க, மறந்துட்டேன். ஆனால் என்ன விஜய் ஆண்டனி சார் திருப்பி ரிப்ளை பண்ணுவார்னா, இந்த காலத்தில் இருக்கிறவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். இது வந்து எல்லாருக்கும் வந்து செம்ம ஃபயராக இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இது வந்து யார் இன்வால்வ் பண்ணுதுன்னா, என்னையே இன்வால்வ் பண்ணுது. லைக் நானும் இந்த ஜெனரேஷனில் இருக்கேன். ஸோ நம்மளா இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு ஒரு கேள்வி நான் என்னையே கேட்குறேன். இது வந்து இப்போ முக்கியமாடா, போய் வேலையை பாடுற, போய் படிப்பை பாடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையிலே முக்கியங்க. இப்போ நான் படிச்சுட்டு அப்புறமா நான் வந்து வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆப்வியஸ்லி எல்லாரும் கல்யாணம் தான் பண்ண போகிறாங்க. கல்யாணம் ஆகாமல் நீங்கள் வந்து ஆன்மீக வழியில் போகிறது தான் இருந்தீங்கன்னா அது வேற. கல்யாணம் பண்ண போகிறப்ப அவங்க வந்து நம்மள மாதிரி, அதாவது 25 வருஷமா சிங்கிளாக தான் இருந்திருக்காங்களா, இல்லைன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்காங்களா? சரி, எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, கொஞ்சம் அதுவா கொஞ்சம் இதுவா, ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் என்னதான் நான் வந்து பேசுறது வந்து கேனத்தனமாக இருந்தாலும், நான் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறப்ப நான் ஒரு ஒய்ஃப் வந்து எனக்கு வரப்போகிறாங்கன்னா அவங்களோட பாஸ்ட்டை வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் ஏற்றுப்போம். ஏன்னா வந்து உடம்பளவா கெட்டாலும், ஏன்னா வந்து உடம்பளவு, ஏன்னா ஆனால் உடல் அளவுக்கு கெட்டாலும் மனதளவுக்கு ஆன அப்புறம் ஏங்க என்னமோ ஒரு டைலாக்குங்க. அது வந்து நம்ம தலை மனசளவில் கெட்டாலும் உடம்பளவில் கெட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தின் ஆனதுக்கு அப்புறம் திருந்தி வாழ்ந்த அதுவே பெரிய விஷயம்டா. உடல் அளவுக்கு கெட்டாலும் மனதளவுக்கு கெட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன அப்புறம் ஒன்றா வாழ்றதே பெரிய விஷயம். அதனால இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதனால உண்மையிலேயே நம்மளால லவ் பண்ணுறோமா, இல்லை நம்ம அதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்கலாமா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. இதில் நான் புதுசாக ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வேற நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் கேள்வி கேட்கறது தான் இந்த வீடியோவை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது லவ் பண்ணுறாங்களே, அது உண்மையிலேயே லவ்னு நினச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை வேற ஏதோ நினச்சிக்கிட்டு லவ்னு பேரை வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்களா, அதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சில டேர்ம்ஸ்லாம் அந்த ஜென்சி யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிச்சுவேஷன்ஷிப்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே இருக்கு, ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்கு. சிச்சுவேஷன் எங்கே இருக்குன்னா இந்த நடுவில் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேலே ரிலேஷன்ஷிப்க்கு கீழே அங்கே இருக்குது. பிடிச்சிக்கிட்டா இருப்பாங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், நிறையா பேர், முக்கால்வாசி பேர் இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வரும், இல்லை நம்ம பையன் கூட ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கொஞ்ச நாள் நல்லா பேசி அந்த மாதிரி ரொம்ப அழகாக அட்டென்ஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கழிச்சு அவன் காண போயிடுவோம். இதுக்கு பேர் தான் வந்து கோஸ்டிங். கொஞ்ச நாட்கள் நம்ம கூட நல்லா பழகுவோம், அதுக்கப்புறம் திடீர்னு காண போயிடும். நிறைய பேருக்கு இங்கே நான் படிக்கிற இடத்துல நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது வந்து ஃபோன் வழியாக கூட நடக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம் அழகாக மெசேஜ் பண்ணுறது, அழகாக எஃபெக்ஷன்லாம் காட்டுறது, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணி விட்டுறது. என்னங்க மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இந்த நாடு எங்கெங்க போயிட்டு இருக்கு? இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. சரி, மூணாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். இது நான் வந்து ஓப்பனெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்களாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்களே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. இது 3 தவிர நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து தெரிஞ்சது இது 3 தான். இன்னும் நிறையாலாம் இருக்குது. நம்ம அவ்வளோ கலீஜாக அந்த சாக்கடைக்குள்ளே போக வேணாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, லவ்னா நீங்கள் ஒருத்தவங்களை காதலிக்கிறப்ப எப்படி காதலிப்பீங்கன்னா, ஏன்டா என்ன டியூட்டராக எடுத்துகிட்டு இருக்க, இல்லை என்னன்னா லவ்னா என்னன்னா,
ரொம்ப ரொம்ப லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கேன். ஏங்க ரொம்ப ஈஸிங்க. நான் லவ்னா என்ன நினைப்பேன்னா, உங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டு நான் வாழ்கிறேன் அப்படின்னு பண்ணாதான் அது லவ். இல்லை நீ அழகா இருக்க, நீ என் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும், நான் கூட இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வந்து லவ்வே கிடையாது. இந்த படத்தில் பார்க்குறீங்களே பார்த்தோன்னே வர காதல், அது லவ் கிடையாதுங்க. அது வந்து லஸ்ட்டு. நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது லஸ்ட்டு தான். அதாவது ஒருத்தவங்க பார்த்தோன்னே அழகா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க நம்ம கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் லஸ்ட். தமிழ் சினிமா இருக்குல்ல, தமிழ் சினிமா சொல்ல முடியாது, இந்த இந்தியன் சினிமாவில் நான் பார்க்குறது என்னன்னா, முக்கால்வாசி பார்த்த உடனே வர காதல் தான் வந்து நிறையா படத்தில் பார்த்துருப்போம். அது என்ன பெரிய பெரிய டேரக்டர் சங்கரி அந்த மாதிரி தானே. முதல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து மனிஷா கோயிலாவை பார்ப்பாங்க, பார்த்த உடனே பின்னாடி தோற்றுவாங்க, அவங்க யார் எப்படின்னு தெரியாமலே அப்படின்னு திடீர்னு காதல் வந்துடும். இன்னொன்று வந்து சிவாஜி த பாஸ், இவர் ரஜினி வந்து ஸ்ரேயா வந்து கோயிலில் பார்ப்பாங்க, கோயிலே பார்த்து ஓகே நல்ல பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தோட அது வந்து ஃபன்னான ஒரு ப்ளாட்டாக தான் இருக்கும். குடும்பத்தோட வீட்டில் போயிட்டு வாங்க பழகலாம்னு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு காட்டுப்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் நினச்சிப்பாங்களேன், ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் குடும்பத்தோட அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வாங்க பழகலாம்னு நினச்சா, அவங்களெல்லாம் நம்ம கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸ் நம்ம கூட நல்லா பழகுவாங்க. அதெல்லாம் படத்தில் தான் வந்து பொருந்தும். அதனால இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பெரிய இவன் மாதிரி சொல்ல வரல, என்னன்னா லவ்னா என்ன லஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒருத்தர் மேலே பிடிச்சிருக்கு இல்லை ஒருத்தி மேலே பிடிச்சிருக்குன்னா ஐ லஸ்ட் யூன்னு சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லாதீங்க. ஏன்னா லவ் அது கிடையாது. லவ் வந்து முதல்ல ஒருத்தவங்களோட பேசுவீங்க, அப்புறம் பழகுவீங்க, அப்புறம் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுப்பீங்க, பிரச்சனை வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு, லைக் அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் லவ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே இது பண்ணுறதுக்குமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல வந்து ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுப்போம், பழகிப்போம், அப்புறம் வெளியே சுற்றுவோம், அப்படி பண்ணிட்டு அதான் கசமசெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லை எனக்கு பிடிக்கல, நான் வேலை வேலை பார்க்குறேன். என்னடா அதுக்கு பேர் லவ் இல்லடா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது ஆரம்பத்திலே எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது வந்து என்ன தெரியுமா. அதனால நண்பர்களே, லவ்னா என்ன லஸ்ட்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து எல்லாமே தப்பாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற பார்க்குற விஷயங்கள். நான் படங்கள்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மைனஸ் இது கூட ஏதோ ஒரு படத்துலேருந்து பார்த்த பிட்டு தான், நானே புதுசாக உருவாக்குனதெல்லாம் கிடையாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் லவ்னு நான் நினைக்கிறேன். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கழுவி கூட திட்டலாம். ஏன்னா எனக்கு இன்னும் இது பற்றி சரியான தெளிவே கிடையாது. லவ்னா என்ன லஸ்ட்னா என்ன இதெல்லாம் வந்து கரெக்டாக சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து ஹெல்த்தியாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கணுமா, எனக்கு எதுவுமே தெரியல. நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கற்றுக்கிறேன். லைக் லெட்ஸ் பிகின் த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நானும் கற்றுக்கிறேன், தப்பு கற்றுக்கிறேன். தப்பு பண்ணுறது வந்து இயல்பான விஷயம் தான், மனுஷனுக்கு கற்றுப்போம், தப்பு பண்ணால் கற்றுப்போம். அதுக்கு தான் மனிதர்கள் இருக்காங்க, நம்ம என்ன ரோபோட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ நான் கேள்வி கேட்டுட்டேன், என்னென்னா இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, இந்த ஒன்றா வாழ்கிறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரியறது, அப்புறம் இதெல்லாம் பார்த்துடனே வர்றது காதல், இதெல்லாம் சரியா தவறா, இல்லை இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருக்கீங்களா, இல்லை கல்யாணம் ஆனவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இதை பார்த்து கற்றுக்கிறேன். ஏன்னா நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வயசுக்கு வந்து அவங்க நிறைய விஷயத்த பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாட்ட போய் கேட்க முடியுமா, சிறுப்பால் அடிப்பாங்க, போய் படிடான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, ஏன்னா வந்து இதெல்லாம் ஓப்பனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா பையனோட மூளை ரொம்ப அதிலே போயிடும்னு அவங்க அதை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. ஸோ பட் நான் ஏன் இதை பற்றி யோசிக்கிறேன்னா, ஓகே லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம எப்படி இருந்தாலும் இதை ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் நான் அதை பேசுகிறேன். மற்றபடி இந்த வீடியோவில் வந்து நண்பர்களே, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து லவ் பண்ணணும்னு நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. நன்றி, வணக்கம். வீடியோவே கொஞ்சம் ரகலையாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை பேர் நம்மளை திட்ட போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். பாய்.